மகத்துவம் உள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை பொருந்தினவரே, எல்லாவற்றுக்கு மேலா நீங்கள் நல்ல தெய்வமே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, துதிக்கிறோம். நீ மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை பொருந்தினவர். ஹல்லேலூயா. அப்படியே பிரசனத்தை வாஞ்சிக்க ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ, அனல் மூட்டுமையா, அனல் மூட்டு ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டுமையா, அனல் வரவேண்டும் தேவ ஆவியே. வாஞ்சியோடு கேட்போமா? எங்கள் உள்ளத்திலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே ஆட்கொள்ளுமையா, ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ, அனல் மூட்டுமையா, அனல் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ, ஆமே மையான ஆட்கொள்ளு ஐயா அபிஷேகி, அனல் ஆமென். அல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நேரத்திற்கு அப்படி சமத்தில் வருகிறோம். அப்படி சமுத்திரத்துமே நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, அரசை வாடுவீராக. தடைகளை மாற்றி போடுங்க. உடைய பிரசன்னத்தினால் ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே சப்பா விடுவிக்கிற ஆவியானவரே உடைய மத்தியில் நீர் அரசை வாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம், எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. வர வேண்டிய உடைய மக்களை எல்லா தடைகளையும் மாற்றி நீங்கள் கூட்டி சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி என்னுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்கிற பாடல் எல்லாருக்கு தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிறவராக இருக்கிறான். தேவனை சேர்ந்து பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நான் நேசிக்கும் தேவனே சுயன்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
என் இயேசுவை துதித்திடு ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்திரு கடலாம் துன்பத்தில் காவி வேளையில் பாடகாய் வந்திடுவான் கடலாம் காவிக்கு வேளையில் பாடகாய் ஓ இருள் தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார் இருள் தானிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடு ஆமென் பாடி மகிழ்ந்திடு அல்லேலூயா ஜீவிய ஆமென் எஸ் லார்ட் ஜீவிய காலம் ஆமென் அவர் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் மயங்கி விழு பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் மயங்கி விழு பசிதனிலே மன்னாவை தந்திடு நான் பாடி இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திரு ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர் தூற்று மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார் ஆமென் நடுவில் தேற்றிட வந்திடுவார் கால் தளர ஊன்றுகோலா காத்திட வந்திடுவார் கால் தளர ஊன்றுகோலா காத்திட வந்திடுவார் நான் பாடி இயேசுவை துதித்து பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் ஆமென் பாதத்தில் நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானி கலங்கிடனே நானினி ஓ எந்தனுக்கே காவலவ நானுடல் அவருயிரே எந்தனுக்கே காவலவ நானுடல் அவருயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடு அம்பே நான் பாடி அல்லேலூயா துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்
ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர். நேசர் என்னோடு துணையா கலங்கிடனே. நேசர் நானினே ஆமென். எந்தனுக்கே காவலவ நான் உடல் அவரும். எந்தனுக்கே காவலவ நான் உடல். நான் பாடி இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை துதித்திடுவே. ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்தேன். ஜீவிய அவர் பாதத்தில் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடு. ஹல்லேலூயா. இயேசுவை துதித்திடு. ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவி அவர் பாதத்தில் அமர்ந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவிய காலமெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்த மேலான சிலாக்கியம். ஹல்லேலூயா. தேவனை ஒரு பாடலை கூட பாடி என்று நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடல் பாட்டு புஸ்தகத்தில் 265வது பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உன் கரத்தாலே, நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறேன். இந்த அகிலத்தையே ஆட்சி செய். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. முடியாதது எதுவும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எது. விசுவாசத்தோடு பாடுவோம். எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. பாடுவோம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் தலைமுறை, ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் அல்மைட்சிகா, நீர் அன்பு காட்டும் அல்மைட்சி. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை,
எதுவும் இல்லை ஏசப்பா. ஓ முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு கடினமானது. மனிதர்களின் செயல்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ. மனிதர்களின் அவனவன் செயல்களுக்கேற்ப அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றே. நீர் தகுந்த பரிசு தரு. எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏசப்பா. ஓ முடியாதது எதுவும். கடினமானது எதுவும் இல்லை. முடியாதது ஏசப்பா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ. யோசனை ஆமென். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நீரே. கர்த்தர் எல் ஷடாய் உம் நாமமே. எல் ஷடாய் உம் நாமம். ஆமென். எல் ஷடாய் உம் நாமம். எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. ஆமென். எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. முடியாதது 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 எதுவும். கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. பாடுவோ கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு. உம்மாலை செய்ய முடியாத உம்மாலை செய்ய முடியாத ஆமென் அதிசயங்கள் ஒன்றுமில்லை. அதிசயம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓஹோ ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு ஆயிரம் ஆயிரம் தலைமுறை அன்பு காட்டுகிற தெய்வம். அன்பு காட்டும் அல்மைச்சிகா நீர். அன்பு காட்டும் அல்மைச்சி. எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் முடியாதது எதுவும். கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் யோசனையில் பெரியவர். வல்லவர் நீ. யோசனை பெரியவர் நீ. செயல்களிலே வல்லவர் நீ. சேனைகளின் கர்த்தர் நீரே. கர்த்தர் நீ. எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம். ஆமென். உம் நாமம். எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. ஆமென். எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. உம்மால் முடியாதது எதுவும் எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. ஆமென். எதுவும் இல்லை ஏசப்பா. எதுவும் இல்லை. முடியாதது எதுவும் இல்லை. எல்லாம் உம்மால் முடியாதது உம்மால் முடியாதது எதுவும். ஆமென். உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் முடியாதது எதுவும். விசுவாசத்தோடே ரஷகலவரிதநாதனதனோ. முடியாதது
உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஹல்லேலூயா. நீர் மகத்துவம் உள்ளவர், செயல்களில் மகத்துவம் உள்ள கர்த்தர். நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே. மகத்துவம் உள்ளவரே, மாட்சிமை பொருந்தினவரே, எல்லாவற்றுக்கும் மேலான நல்ல தெய்வமே. மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை பொருந்தினவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் யோசனையில் மகத்துவம் உள்ள கர்த்தரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. முழங்கால் சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியானவர் நம்மை இடைக்கட்ட போதுமானவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷதலவரிதநாதனதனவோ. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், கண்மலை மேலே நிறுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பத்மு தீவிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தினால் என்ன நிரப்பின ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆவியில் நிறைந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாஞ்சியோடு கேட்போமா? இப்போ வாரும் இறங்கி வாரும். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளைய சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, சீனாய் மலையிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாடுவோம். மலையினிலே இறங்கி ஆத்ம தாகத்தை தீர்க்க, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையே. ஹல்லேலூயா. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளை. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும். சகல வரித நதனதலவோ. ஆமென். எங்கள் மாத்தி ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் வாஞ்சியோடு கேளுங்க. நையும் நிரப்பிடுவே, நிரப்புகிற ஆவியானவர் வரங்களினால் என்னையும் நிரப்பிடும். எழுந்து சொல்லிக்க, எழுந்து சொல்லிக்க, என்னை ஊற்றுவே இந்த வேளையிலே. எழுந்து சொல்லிக்க, என்னை ஊற்று வேளையே. ஆவியானவரே,
ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரு இறங்கி வாரு எங்கள் மத்தி ஹல்லேலூயா இப்போ எங்கள் மத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே மத்மு தீவினிலே ஆமென் எங்களை தேற்றும்படியாக எங்களை தேற்றி ஆற்றவாறு இந்த வேளையில் ஹல்லேலூயா என்னையும் தேற்றி ஆற்றவாறு அப்பா ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரு இறங்கி வாரும் எங்கள் மத்தி ஹல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தி இப்போ வாரும் இறங்கி வாரும் மத்தியிலே ஹல்லேலூயா இப்போ வாரும் ஷரதலதரபரதனனா ஓ சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவர் ரகலதர ஷரரிதனனோ இறங்கி வந்தவர் நாமே சீனாய் மலையினிலே ஓ ரதல ஷரரிதனதலவோ இறங்கி வந்து ஆவியானவர் உடைய மத்தியிலே இறங்கி வந்து இருக்கிறீரே பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஓ ஹல்லேலூயா கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக ஓ பலத்தின் ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர் ரிதரபா சந்தரிதநாதனவலவோ ஆதரி கரதலா சந்தராதரிதநாதனாதலா ரிதலாதலாதரிதநாதரோ சதரிதநாதனபலவ ஔடரிதநாதரப சிதரிதநாதரபல ஔடரபரிதநாதரபல ஔடரிதநாதரா சந்தரிதநாதனபலவ ரிதநாதரபல ரிதநாதனப சிதரிதநாதனபலவ ரிதநாதரப சந்தரிதநாதனபலவ மகத்துவ ஹல்லேலூயா மத்மு தீவில் இறங்கி வந்த ஆவியானவர் ஓ ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாக ஓ ஆற்றும்படியாக இருதயங்களை பலப்படுத்தும்படியாக ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக மத்திரசி வாடுகிறீரே ரிதரவா செய்தரிதநாதனவலவோ கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் ரபா செய்தரிதநாதனவலவோ மகத்துவமுள்ளவர் மகத்துவமுள்ளவரே இயேசுவிரத்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ நீர் பெரியவர் ரபா ஷதலதலவரிதநாதனவ ரிதலாதரிதநாதனவ செய்தரிதநாதனவலவோ ஓ ரிதநாதரப சந்தரிதநாதனவலவோ ரிதரபல ரிதநாதரப சதரதலதனதலதனதனவரதன ஹல்லேலூயா சிவாடுகிறவர் 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 ரதலப சந்தரிதநாதரப பலத்தினால் இடை கட்டுகிறவரே சத்துவத்தினால் நிரப்புகிறவரே ஓ ஹல்லேலூயா காலும் தீர்க்க செய்கிற தெய்வமே ரிதரபா சந்தரிதநாதனவலவோ ரதலபா சதரபரிதநாதலப ரதனதலதரிதநாதனத ஆண்டவரே Oh, Jesus. Rakarabaridhanadala Bashandaradala Varidhanadala Idhanadara Vodarabaridhanadara Bashidharidhanadala. Hallelujah. Hallelujah. Yeshua. Radha 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 Radha
இதனாதரதல போறது நாதநாதநாதனதர பஷந்தரி தனதலதல போறது நாதனதன நாதல ஓர் இதனாதர பஷிதரி தனாதனதலவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் அவனுடைய சமத்தில் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது அவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் பிரோஜனப்படுவோம் என்று சொல்லி நம்பி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தது அதற்காக மாத்திரமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை சத்துவத்தினால் நிரப்புகிற ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்தின் தேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல நீர் வைத்த அன்பு பாசம் அது பெரியது ஆண்டவரே. எந்த மனுஷனும் செலுத்த முடியாத நிறைவான அன்பை எங்க மேல நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷம் நான் எண்ணி பார்த்தேன்னா கண்ணில் கண்ணீரை தவிர வேற எதுவுமே வராது. ஹல்லேலூயா. எந்த வார்த்தைகளை சொல்லியும் அதை திருப்திப்படுத்த முடியாது. அவ்வளோ அதிசயமாய் நம்மளை ஆண்டவர் நடத்துகிறாரு. அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது, அவருடைய இரக்கம் பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற விதங்கள் அது ஆச்சரியமாய் இருக்கிறது, அதிசயமாய் நம்மை நடத்துகிறாரு. ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெருசா இருக்கு. அவருடைய அன்பு தான் பெரிது, அவருடைய அன்பு தான் பெரியது. அவருக்கு அன்பிற்கு ஈடாய் வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீ பெரியவர் ஆண்டவரே. நம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள நன்றியினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்த 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 ஆண்டவர் இன்னும் நம்ம நேசிப்பாரு, என்ன நேசிப்பாரு, என்ன நேசிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுமோ ஆண்டவர் இன்னும் நேசிப்பார். ஆண்டவர் நம்மை இன்னும் நேசிப்பார், இன்னும் நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்களேன். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து லவ் யூ டேடின்னு சொல்லிச்சுன்னா அந்த அப்பாவுக்கு அவ்வளோ இரக்கம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லவ் யூ அப்பான்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு இறக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லுங்க, நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு நடக்க பலன் இருந்தாலும் அவர் தூக்கி சுமப்பாரு. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாசம் நம்மளை தூக்கும். அவர் நம்மை தோளின் மேல தூக்கி சுமந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவருடைய அன்பு மேலானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு தன் செட்டைகளை விரித்து குஞ்சிகளின் மேல அசைவாடி அவைகளை தூக்கி சுமப்பது போல ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்தாரே. அவ்வளவுதான், முடிந்து போனது என்று சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் தூக்கி சுமந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவு. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அன்போடு சொல்லுங்களேன், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவு. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. ஒரு அர்ப்பணிப்போடு, மரித்தாலும் இயேசுவு. ஓ, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவு. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே, உமக்காகத்தானே. சபலதர வரதனா வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தால் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும், நான் வாழ்ந்தாலும் மரித்தால் இயேசுவுக்கா. அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த நல்ல தேவன கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதுவே இன்பமும் ஏற்றமுமாய் இருக்கிறது. சமுத்திரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மற்ற நேரமாய் ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. மீதமுள்ள பாகங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க, தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சமாதானத்தோடே போன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமாதானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கும் போது தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சொந்து போகாமல் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோர்வுகள் பலவீனங்களை சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றத்தக்கதான தேவ பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜபிக்கும்போது இந்த வகை பிசாசு உபவாசத்தினால தான் போகும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஏந்தி வேற ஒன்றாலையும் இதை ஓட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கும்போது எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணினாலும் உபவாசித்து ஜபிக்கும்போது அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணும்போது ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதாக காணப்படும். ஹல்லேலூயா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் என்ன பலவீனம் வந்தாலும் ஆவி உற்சாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உற்சாகத்தை ஆவியினால் சரீரத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் அவருடைய முகத்தை தரிசித்து தேவனுடைய சமூகத்தின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகாதபடி அதிகாலையில் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவ பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதிகாலையில் மனுஷ முகத்தை பார்க்கறதுக்கு முன்னால் தேவனுடைய முகத்தை நம்ம தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியாது என்று சொல்லுவீர்களை முடியும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான விசுவாச வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜபிக்கும் போது தேவ பிரசன்னத்தினாலும் தேவ கிருபையினாலும் தேவ வார்த்தையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி அவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடி பேசின மாதிரி கூட இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வார்த்தைகள் தான், புதிய புதிய வசனங்கள் தான். ஹல்லேலூயா. ஆகையினால் அவைகளை கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். ஹல்லேலூயா. எல்லாம் கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்து பஸ்ஸு காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க 10 நிமிஷத்தில் வர வேண்டிய பஸ்ஸு 1/2 மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னே நடந்ததாக கூட வீடு போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி மனசு தோணும். ஹல்லேலூயா. அந்த குறுக்கு வழியை நாமளாக தேடிக்காமல் காத்திருந்து பஸ் எப்போ வரும்னு பார்த்துருந்து போனோன்னா காலம் வலிக்காது, வெயிலும் அடிக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் தருவதற்காக ஒரு சில நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், குறித்த காலங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஒரு குறுக்கு வழியை தேடக்கூடாதபடி காத்திருக்க வேண்டியதான காலம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த இரக்கத்தை கர்த்தர் நமக்கு பெரும்படியான உதவியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்தில் காத்து தான் இருந்தாகணும். ஹல்லேலூயா. சும்மா எடுத்ததும் கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது. ஹல்லேலூயா. 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 5 வயசு குழந்தைக்கிட்ட ஒரு கத்தியை கொடுக்க மாட்டோம். அது காத்திருக்கணும், அது வளரணும், கத்தியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். 15 வயசு ஆகும்போது கத்தியை கொடுத்து காயை நறுக்கி கொடு அப்படின்னு கேட்போம். ஹல்லேலூயா.
இப்போ காத்திருக்கணும். 5 வயசுக்கு அந்த பிள்ளை கத்தியை கேட்குது அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கத்தி குழந்தையும் வெட்டும், நம்மளையும் வெட்டிடும். ஹல்லேலூயா. உலக மனுஷாளாகிய பெத்த தாய் தகப்பனே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா பரமபிதாவாகிய தேவன் எவ்வளவு யோசித்து நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை தகுதியாக அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி நம்மக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத யோசித்து தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை யோசிக்கிறதுக்கு தான் அந்த காலங்கள். நம்ம மோல்ட் ஆகிறதுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியான பாத்திரமாக நம்ம மாறுறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ காலம் எடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தியானிக்கிறதான அந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நேற்றைய தினத்தில் அன்பை குறித்து அநேக காரியங்களை சொன்னேன். அதனால் மீதியான நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கி ஃபைனல் டே. இந்த 3 காரியங்களையும் கோர்வையாக்கி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் செபித்து கடந்து செல்ல பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காரணம் யாக்கோபுடைய சகோதரமாக இருக்க யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய சகோதரி என்ன திருப்பிட்டு இருக்கீங்க? யூதா எழுதின நிருபம். ஆமாம், 332வது பக்கம். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. அப்படியே அது இருந்த வண்ணமாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரக்கத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதாகமத்தில் தேவ இரக்கத்தை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரை மட்டும் இன்றைக்கு சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்காக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 4:15-16. ம் 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 சேரக்கடவும். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். பரிதாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷால் பரிதாபப்பட மாட்டான். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கட்டாயம் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற. ஹல்லேலூயா. நம்மை போன்ற சோதனைகள் அவருக்கு வந்தது. ஹல்லேலூயா. அந்த சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான பிதாவுடைய பலனை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்டும் பரிசுத்தராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சோதனை வந்தாலும் அந்த பரிசுத்தமாக்கிய தெய்வீக தன்மையில் இருந்தவர் மாறவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கம் வந்த போதிலும் அவரை குறித்து பொறாமப்பட்டாங்க. எப்படியாங்க அவரை சாகடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அவர் அற்புதங்களை செய்ய போது பிசாசுகளுக்கு தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ காரியங்களை அவருக்கு விரோதமான காரியங்கள். 32.5 வருஷம் தான் வாழ்ந்தார், 33 வருடங்கள் தான் வாழ்ந்தார். இத்தனை வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நெருக்கங்கள். அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினார்கள், அதிகாரிகள் எழும்பினார்கள், ராஜாக்கள் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வந்த போதிலும் தன்னுடைய பரிசுத்தத்தில் கொஞ்சம் கூட குறையவில்லை. ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்டும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறார். ஆகையினால நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கவும் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. மனுஷனை இறங்கி கடன் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். ஆனால் நிரந்தரமாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நிரந்தரமாய் இரக்கம் பாராட்டுகிறத நாம் ஆராதிக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எந்த சமயத்திலெல்லாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ அந்த சமயத்திலெல்லாம் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனை நோக்கி பார்த்து இரக்கத்துக்காக நின்னோம் அப்படின்னா திருப்பி தர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு பலமுறை கேட்டு பத்திரம் எழுதி தான் வாங்க முடியும். 10,000 ரூபா காசு வாங்கினாலும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கிருபாசனத்தண்டை ஆகிய நம்முடைய இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் தேடி வருகிறோமோ, அவருடைய சமூகத்தில் நின்று நம்ம நொறுக்கப்பட்ட கிரீட்டோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய கிருபாசனத்தண்டையில் சேருங்கள். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபாசனம் இருந்தது. இன்றைக்கி கிருபாசனம் அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி ஃப்ரீயாக இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே வந்து நம்ம எந்த நேரத்தில் ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தடையும் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்தில் வந்து யார் வேணுனாலும் ஜெபிக்கக்கூடியதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபாசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பிரதான ஆசிரியர் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுவும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் போக முடியும். நினச்ச நேரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்ததான திரைச்சீலை கிழிக்கப்பட்டது நிமித்தம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்போது வந்து அவரை நோக்கி பார்க்கத்தக்கதான் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் கிருபாசனத்தண்டை தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்துக்கு குறையே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு யார் ஒருவர் நேரத்தை செலவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு காரியத்தை செஞ்சான் பாருங்கள். இரக்கத்தை பெறுவதற்காக 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் போதும். இங்கே தாவீது தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம் இரக்கத்திற்காக. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் வசனத்தை நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஹல்லேலூயா. யூதா இஸ்ரவேலை லக்கம் பார்க்கும்படியாக தாவீதை ஏவி விட்டான். யார் ஏவுனது? அது ஒரு ஏவுதல்.
கூட இருக்கிறதான அந்த அதிகாரி சொல்கிறான், அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதி ஆகிய யோவாவை பார்த்து, ஜனங்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேசபா மட்டுமல்ல இஸ்ரவேல் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஹல்லேலூயா. இந்த யோவா சொல்கிறான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 100 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அந்த தொகையிடுகிற விஷயத்தை நீங்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிறத சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் ராஜாவுடைய வார்த்தை மேலோங்கினபடினால ஜனங்களை தொகையிடும்படியாக போனாங்க. தொகையிட்டு அந்த எண்ணிக்கையை தாவீதுகிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகிறதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் சொல்கிறாரு, காத்து தீர்க்கதரிசி இடத்துல தேவன் சொல்கிறார், நீ போய் எங்கள் தாவீதுகிட்ட கேளு, அவன் பண்ண தப்புக்காக அவன் என்ன தண்டனையை வாங்கிக்கிறான் அப்படிங்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னா 13வது வசனம், அப்படியே காத்து தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 வருஷ பஞ்சமா, இல்லை 3 மாத சத்துருகள் பின்தொடர்றதா, இல்லை 3 நாட்கள் கொள்ளை நோயா அப்படிங்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எது வேணும் அப்படிங்கிறத நீ பதில் சொல்லு, நான் என்னை அனுப்பினவருக்கு செய்தியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ தான் தாவீது சொல்கிறார், அப்பொழுது தாவீது 14வது வசனம், காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. 7 வருஷ பஞ்சம்னா தேசம் தாங்காது. 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர்ந்தாங்க அப்படின்னா அநேகரை வெட்டி வீழ்த்திடுவாங்க. ஹல்லேலூயா. யுத்த புருஷர்கள்லாம் மடிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மாதம்னா சும்மாவா? 1 நாள் 2 நாள் யுத்தத்திலே பல பேரை இழந்து போகக்கூடியதான சூழ்நிலை. 3 மாதம் சத்துரு பின்தொடர்றான் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. 3 நாள் கொள்ளை நோயினால அத்தனை ஜனங்களை அழிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கோபத்துக்கு முன்னால் யாராலே நிற்க முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தபடியினால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கையில் நான் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மகா இரக்கத்தை அறிந்திருந்த தாவீது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நானாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் அது தேவனுடைய கரத்தில் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் தன்னை சரண்டர் பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கத்தான இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு பாவத்தை செய்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அந்தபடி ஆவியாத்தும சரீரத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கதான அந்த மகாபரிய இரக்கத்தினால நீர் என்னை மன்னித்து மீண்டுமாக பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்த பாத்திரமாய் தேவனுடைய ஆலயத்தில் நின்று பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவியை நீர் எனக்கு தரும்படியாக உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டும், ஹல்லேலூயா, பாவமில்லாதவராய் இருக்கிற பரிசுத்த தெய்வத்தை நோக்கி நாம் பரிசுத்தத்துக்காக கெஞ்சும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பாவம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு பாவமும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி யாரும் இருக்கீங்களா? சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பரலோகம் உடனே ரெடி
ஹல்லேலூயா. என்ன பட்சமாக இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பாவிதானா அப்படின்னு கேட்காது. அவருடைய பார்வையில் நம்ம இன்னும் பரிசுத்தம் ஆகலை. ஹல்லேலூயா. நம்ம பார்வையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப பர்ஃபெக்ட் தான், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் செய்யலைன்னு நாம் சத்தியம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சத்தியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் அவருடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மைனஸில் போயிட்டுருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியதான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதான பிரதான ஆசாரியராகிய பாவமில்லாத தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபாசனத்தண்டையில் சேர்ந்து இரக்கத்தை பெற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு இரக்கத்தை கொடுத்த தேவன், தாவீது தேவனுடைய இரக்கத்தை குறித்து மகா பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. மகா பெரியது என்பதை தாவீது பலமுறை அனுபவிச்சிருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால தான் மகா பெரிய இரக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இரக்கத்தை பெற கிருபாசனத்தண்டை சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபாசனத்தண்டை நம்மை தாழ்மையாக்கி வெறுமையாக்கி வராத பட்சத்தில் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறவங்க எல்லாம் பசமாக லைவில் பார்ப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறதுக்கு தேவ சமூகத்துக்கு வரல அப்படின்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடியில் நம்ம அவசியம் நம்ம போய் தான் ஆகணும்னு கிடையாது. நாங்கள் 10-20 வருஷமாக பைபிளை புரட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். புரட்டிக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர பைபிள்லேருந்து தேவையானதெல்லாம் கண்டுகொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய ஆலயத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை இருக்குது. தினமும் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லலை. நம்ம தினமும் போனால் தான் நம்ம வேலை செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறதான கண்டிஷனோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நபர்கள் இருக்கிறீங்க. அப்போ வரணுங்கிற விருப்பம் நமக்கு அந்த 1 மணி நேரம் ஆக்கலாம். ஓடி ஓடி வந்து அந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் அதை கர்த்தரை ஆராதித்து ஒரு 1 மணி நேரம் அந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு வேத வார்த்தைகளை குறித்து அறிந்து அந்த வேதத்தின்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு நிலைமை கடந்து வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கிருபாசனத்தண்டை வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறணுன்னா கிருபாசனத்தண்டை வர வேண்டும். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அந்த இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 2வது சமாதானத்தை குறித்து பார்த்தோம். சமாதானம் பெருக கடவுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். ம் 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 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய உங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் நிறைக்கும். ஹல்லேலூயா. ஆளுகை பண்ண. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ சமாதானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமாதானத்தை சும்மா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமாதானத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்றார், உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த வைத்து போகிறதான சமாதானத்தை எடுத்து ஆளுகை பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க தீமை செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடி செல்வாங்க. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீமை செஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு விரோதமாக தீமை செஞ்சாலும் சரி, நம்ம செய்கிற தொழில்களுக்கு விரோதமாக ஒரு தீமையை செஞ்சாலும் சரி, சபைக்குள்ளே தீமையை செஞ்சாலும் சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானம் அங்கே குடியிருக்கிற வாய்ப்பே இல்லை. ஆகையினால தீமை செய்வதை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சமாதானம் நமக்குள்ள காணப்பட வேண்டுமானால் ஒன்றுக்கு நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆள கடவுது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சில நேரம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கேட்குறேன் பார்த்தீங்களா. சபையில் சில நேரத்தில் சொல்லாமல் விட்டால் எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லாமல் வேறு ஒன்றும் பெருசாக சாதிக்காட்டாலாம். ஆண்டவரே சுகமாக்குங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே அப்போ நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கட்டும் ஆண்டவரே, நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆகையினால தான் நீங்கள் சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லி நானே கேட்குறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு எல்லாம் தெரியாதா? நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் தூரத்திலேருந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளை என்ன கேட்குது அப்படின்னு நான் அறியணும். ஹல்லேலூயா. பொன்னையும் வெள்ளியும் கேட்குதா, பணத்தை கேட்குதா, இல்லை சமாதானத்தை கேட்குதா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குதா, தேவ வசனத்தில் நிலைத்திருக்கணும்னு கேட்குதா அப்படிங்கிறத கர்த்தர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் தேவ சமூகத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வசனம் கொடுக்கப்பட்டது. என்ன வசனம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்தினுடைய போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் அதுவரையிலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ளே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அப்படிலாம் ஜெபிக்கல. மேம்போக்கான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. பண்டிகை கொண்டாட வர்றாங்க, பண்டிகைலாம் கொண்டாடி முடித்து அப்புறம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. தனக்கு குறை உள்ளதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அந்த ஒரு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதான அந்த ஜெபம் அதுவரையிலும் இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த முறை வந்தபோது இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த ஏலி கேட்குறாரு, என்ன தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கியா அப்படின்னு. நம்ம லேங்கில் சொல்லணும்னா ஹல்லேலூயா, மதுபானம் ஏதோ சாப்பிட்டு உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இல்லை, நான் மன கிளேசமுள்ள சரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவர் ஜெபம் பண்ணுறதை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜெபத்தினுடைய முடிவில் அவர் சொல்கிற வார்த்தை தான் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஹல்லேலூயா. இவ கேட்டது ஒரு ஆண் குழந்தை. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறது சமாதானத்தோடு போ.
ஹல்லேலூயா. இந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதபடியினால் அந்த குடும்பத்தில் சமாதானம் எடுபட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆகையினால் அதை அறிந்திருந்த பரிசுத்த ஆவியான் தம்முடைய ஊழியனை கொண்டு சொல்கிறாரு, நீ சமாதானத்தோட போ, நீ கேட்டதான விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்ட அந்நாளுக்குள்ள மீண்டும் அந்த துக்கம் இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் கடந்து சென்றாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசணும், மனுஷ சத்தத்தை அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பேசுகிறோம், ஊழியக்காரங்க பேசும்போது சில சொந்தத்துலேருந்து நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லலாம், ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை பேசுகிறோம் பார்த்தீங்களா. ஆனாலும் நடுவில் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மறுரூபம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த அன்னாளுக்கு அந்த ஏலியின் நிமித்தமாக வரப்பிறகு நான் அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் துக்கம் நீங்கி சந்தோஷமாய் கடந்து சென்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல போகிறதெல்லாம் இல்லை. அப்படியே சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 4 வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் உள்ளத்தில் பாதிக்கப்பட்டதான நிலைமையை நம்ம மனசுக்குள்ளே அடி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த இருதயத்துக்குள்ளே அடியில் இருக்கும். ஹல்லேலூயா. அதை தேவனுடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வைக்கும்போது நொறுக்கப்பட்டதான அந்த உள்ளத்தோடு நறுங்குண்டதமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை புறக்கணியாத தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வைக்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதிலை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை, அர்ப்பணிக்கிற இருதயத்தை அவ ஜெபிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் எனக்காகவே வளர்த்துக்குவேன், என் சக்களத்தை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு முன்னால் என் பிள்ளைய அப்படி நல்லா வளர்த்து அவள் பிள்ளைகளுக்கு முன்னால் என் பிள்ளைய பெருசாக வளர்த்து விட்டு எதிர்க்கிற அளவுக்கு நான் வைப்பேன். அவள் என்னை அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டா, அவ்வளோ என்னை திட்டா அப்படின்னு எல்லாம் மனசில் நினைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர், ஆனால் அது உமக்கே நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாள். ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள அநேக பேர் அதெல்லாம் செய்ய மாட்டோம். கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு எதையும் சொல்கிறோமா? நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு அதை செஞ்சார் அப்படின்னா 10 லட்சம் ரூபா வெளியே போகிறது உள்ளே வந்துச்சுன்னா நான் ஒரு சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுவோம். எப்படி 10 லட்சம் ரூபாய் எவனா அடிச்சிட்டு போனான்னா திரும்பி வந்துச்சுன்னா 10 லட்சமும் எனக்கு கைக்கு கிடச்சதுன்னா சபையில் நான் ஒரு சாட்சி எழுதி கொடுத்து வாசிக்க சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 லட்சம் எவனா அடிச்சுக்கிட்டு போனாலும் போயிட்டு போகிறான். ஆனால் ஆண்டவரே இந்த பணம் கிடச்சதுன்னா உங்களுடைய ஆலயத்துக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். 10 நாளையில் அவன் திருப்பி தருவான். எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, நேரமும் காலமும் குறித்து எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புல்பிட்டில் அதுன்னு சொல்கிறேன், திடீர்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் வராது. ஹல்லேலூயா. இது யோசிக்கிறதோ எழுதி வைக்கிறதோ கிடையாது, வெறும் வசனம் மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன். அந்த நேரம் பைபிளை புரட்டுறதுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்காக பைபிள் வசனத்தை எழுதி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு செய்வதான காரியங்களை சந்தோஷமாக செய்வார். ஹல்லேலூயா. அடிச்சுக்கிட்டு போனது காரணம் என்னன்னாக்கா தேவனை கொடுக்காதனால தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். நேற்றைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியங்களுக்காக அநேக தேவைகள் ஃபினான்சியல் ஒரு தடையாக இருக்குது. பிள்ளைங்க 3 பேருமே நம்மக்கிட்ட வந்து பேசும்போது சில காரியங்களை கேட்பாங்க. இன்றைக்கி இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் லிஸ்ட்டு போட்டு போகிறீங்க, சரக்கு இருக்கான்னு கேட்டிங்களாடா? அந்த வேகத்தில் பேசுகிறது அப்படி. எதுக்கு எடுத்தாலும் துட்டு அவசியம் தேவை.
ஹல்லேலூயா. அப்போ யோசித்து நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை. எனக்கு தாராளமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மனமு வந்து அதெல்லாம் செய்யும்போது தாராளமாக இன்னும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு ஊழியர் வந்தார். அவர் ஊருக்கு போகிறாரு. அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். நான் கையை பசைஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னோட ஒரு 50 ரூபா நோட்டு சில இதெல்லாம் இருந்தது. எப்படி அதை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. மனசு சமயத்தில் அப்படி தவிக்குது. ஹல்லேலூயா. பைசா அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு நம்பரை கொடுங்க, நான் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன்னு சொல்லலாம். அந்த சரக்கு இல்லையே, இருந்தால் தான் நான் அனுப்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சில நேரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதை நமக்கென்று சேர்த்து வைக்கும்போது மொத்தமாக யாராவது அடிச்சிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சைலண்ட்டாக ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பணமெல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம், கொடுத்து வச்சுருக்கோம். பட்சமாக கிடைக்கும், வட்டியோட முதலோட சேர்த்து நாங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து வாங்கிக்குவோம் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெருக செய்வார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும், விட்டுறலாம். சொன்னதுக்கப்புறம் ஏன் பட்சமாக விட்டுலான்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கிடவுது, நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறதே. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 ம் 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 சரி, போதும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் கடைசியாக சொல்கிற வார்த்தை, இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஃபுல்லாக நெருக்கிட்டு போகிறாங்க இயேசு கிறிஸ்துவை. அவர் பின்னால் போகிறதான ஜனங்கள். நான் இவளுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணுறா, எப்படியாகலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட வேண்டும். ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எனக்கு சுகம் கிடைக்குங்க என்கிறதான விசுவாசம். ஹல்லேலூயா. 2ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது யாருன்னு கேட்குறார். திரும்பி கேட்குறார். இத்தனை பேர் நெருக்கிட்டு வரும்போது யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பார்க்குறான் கூட போகிறவன்லாம். ஹல்லேலூயா. ஆனால் என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை சுகத்தை கொடுத்துருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் நான் பின்னால் தான் நின்றுட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, ஒன்றையும் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வியாதி வந்துச்சுன்னா சமாதானம் நம்ம விட்டு எடுபட்டு போய் விடுகிறது. ஹல்லேலூயா. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 வருஷம். ஹல்லேலூயா. அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தனக்குண்ட எல்லாவற்றையும் விட்டு செலவழித்து பார்த்தும் சற்றாகிலும் குணமடையவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் எப்படியாகலும் இயேசுவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்றதான நம்பிக்கையோடு வந்ததான அந்த மகளுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொண்டதும் அவருடைய வல்லமை அவளுக்குள் கடந்து வந்தபடியினால அவளுக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மறைக்காமல் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீக்குள்ளாக வந்ததான இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்ததை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் மறைக்காமல் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வியாதி பலவீனம் வரதுக்கு காரணமான ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்கலாம். அதை கூட அவள் மறைக்காமல்
அந்த வார்த்தை அதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சொல்லப்பட்டு மறைக்காமல் ஒன்று விடாமல் கர்த்தரிடத்தில் சொன்னான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த காரணத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றும் மறைக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லும்போது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு அதனது விடுதலையை மட்டுமல்ல சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. இன்னும் ஒன்று கூட, எதையுமே மறைக்காமல் தேவனிடத்தில் சொல்கிறதான அந்த இறுதி பக்குவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே எல்லாம் மறைஞ்சு கிடக்குது. ஹல்லேலூயா. எல்லா அசுத்தங்களும் மறைஞ்சு கிடக்குது, வாய் மட்டும் நல்லதாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நான் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வேதாகமத்தை நான் பையில் எல்லாம் போடுறதில்ல, கையில் தான் தூக்கிட்டு வரேன். அப்படின்லாம் நம்ம வேணும்னா எதை வேணாலும் பேசலாம், வசனமாக பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் இருதயத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிறதான பாவங்கள், ஹல்லேலூயா, மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. என்ன பாவங்கள் என்பதை அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் தேவனுடைய சமூகத்தில் இந்த இரக்கத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 3:16. இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்மாறாக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தெய்வமாவது சொல்லிச்சா சமாதானம் தரேன் வாங்க வாங்கன்ட்டு? ஒன்றும் சொல்லலை, பேசினா தானே பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்ன தேவன், அழைத்த தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சகல விதத்திலும். அந்த வார்த்தைக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்குது, விளக்கம் வேண்டாம், விட்டுறேன். நமக்கு அப்புறம் இன்றைக்கி 4 மணி ஆயிரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சமாதானத்தினால நம்ம நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இரக்கம் பெருக கடவது, சமாதானம் பெருக கடவது, அன்பு பெருக கடவது. ஹல்லேலூயா. அன்பு பெருகட்டும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு அன்பை குறித்ததான அநேக காரியங்களை பார்த்தோம். மீண்டுமாக கேட்குறேன். நேற்றைக்கு வாசிக்க சொன்னேனே 1 கொரிந்தியர் 13 எத்தனை பேர் வாசிச்சிங்க? ஞாபகம் இல்லை பசமா? 1 கொரிந்தியர் 13 வேறு என்ன சொல்லியிருக்கு அப்படி நம்ம விசேஷமாக வாசிக்கிறதுக்கு? மறந்துட்டீங்க, ரைட்டு, பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி வாசிக்கல, பாவம் நிறைய வேலை இருந்திருக்கும் போல இருக்குது. நானே கடகடான்னு வாசித்து போகிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கிங்க. 1 கொரிந்தியர் 13 1 வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பே. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கீழே வர வசனங்களை விட இந்த 2 வசனமும் நம்மளை கொடைஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயங்களை கொடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஹல்லேலூயா,
தீர்க்க தரிசனம் பேசலாம், வெளிப்படுத்தலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கில்லை அப்படின்னா ஓசை கிடுக்கிற கைத்தாளம் போல். திரும்ப அந்த கைத்தாளத்தை நம்ம பண்ண முடியுமா? திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்குமா கை? நம்ம அடித்தாதான் சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல் மறக்கப்பட்டு போகும் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஓசை இடுகிற கைத்தாளம் போல இருப்பதான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கலாம். வருஷமாக ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா பாயிண்டாக ஜெபம் பண்ண எனக்கு தெரியும். நல்லது. தீர்க்க தரிசனமெல்லாம் நான் சபையில் அவ்வளோ பேசுவோம் தெரியுமா? நான் தீர்க்க தரிசனம் பேசினால எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ஆடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும். எல்லாம் பேசுகிறேன். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆமேன் போடும்போது காம்பவுண்டுக்கு வழியாக ஓடுறோம் பார்த்தீங்களா? சபையை விட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா? அன்பு இருந்தால் ஓடவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்று நிதானித்து யார் ஒருவர் நம்ம போல் கஷ்டப்படுறவங்க இங்கே வந்திருக்கிறாங்கன்னு அவங்கள பார்த்து ஹல்லேலூயா அவங்களுக்கு நான் இந்த சூழ்நிலையில் தான் வந்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சார், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு 4 வார்த்தை சொல்லி 4 வார்த்தை அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஹல்லேலூயா. இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. எட்டி குதித்து ஓடுறோம் பார்த்தீங்களா? அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு அடையாளம். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்ததான அடையாளம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அன்பு இருந்துச்சு அப்படின்னா ஆராதனைக்கு பாதியில் வரமாட்டோம். அன்பு இருந்தால் கர்த்தர் பேரில் இருக்குது அன்பு நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நேரத்தோடு வரும். நான் 8 மணிக்கே வாங்கணும்லாம் சொல்லலை, 8:30 மணிக்கு வாங்கன்னு சொல்லலை, 8:45 வாங்கன்னு சொல்லலை, ஒரு 5 நிமிஷம் இல்லையா? 9 மணிக்கு வாங்க. 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு உட்காரலாம் வந்து. ஹல்லேலூயா. நம்ம தலை சீவி புடவை கட்டி பவுடர் அடித்து இன்னும் எதையோ ஒன்று மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் எல்லாம் மேக்கப் பண்ணுறோம். இந்த பக்கத்துக்கு நான் ஒன்றும் சொல்லலை, வேண்டாம், இருக்கிறதே 4-3 தான். அதில் நாளைக்கு வராமல் விட்டுதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் சத்தமெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது கிட்டத்தட்ட 10 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அமர ஒரு டீயும் அடிச்சுட்டு போவோம். அங்கே போய் எப்படினாலும் 12 மணி ஆக்கிடுவாங்க பசமாக. அது வரைக்கும் நம்ம சும்மா எல்லாம் உட்காந்துருக்க முடியாது. ஒரு டீ சாப்பிட்டு போவோம். அப்படி டீ சாப்பிட்டு முடியும்போது 10 நிமிஷம் ஆகிடும். ஹல்லேலூயா. இப்போ டைம் என்னாச்சு? 10:10. அமர வந்து இறங்கி நடந்து. அப்போ சில பேர்லாம் வெளியே கொஞ்சம் நேரம் உலாவிக்கிட்டு தான் வருவாங்க. உள்ளே வெளியே என்ன நடக்குது, என்ன நடவடிக்கைலாம் நடந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து இங்கே பார்த்து பேசி அதை செஞ்சு இதை செஞ்சு உள்ளே வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். 10:20க்கு உள்ளே வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நேரமாச்சுன்னா ஓடி வருவோம். ஹல்லேலூயா. ஓடுற ஓட்டத்தில் தடிக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, அப்படியே தொடச்சி விட்டுட்டு திரும்பவும் ஓடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி தானே பசம்மா? நீங்கள் நடக்கிறதுக்கே இவ்வளோ ஸ்லோ மூமெண்ட்டில் நடக்கிறீங்க. வேறு லெவலில் நடப்பேன். நடந்து வழக்கமே கிடையாது, ஓடுறதான் வழக்கம். ஹல்லேலூயா. நல்லா தெம்பாக இருக்கிற வரைக்கும். இந்த தெம்பெல்லாம் கொஞ்ச நாளையில் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் அப்படி கர்த்தருக்காக செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னை வரைக்கும் ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு சுகமாக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்புள்ளதான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணாலும் என் உடம்பையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா.
கீழே உள்ளதெல்லாம் நிறைய சொல்லப்படுதுங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு தினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள குடிகொள்ளும் போது அவருக்குள்ள இருந்ததான அந்த அன்பு நமக்குள்ளாக குடிகொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் குறைவானது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே குறைவுள்ளது. ஒரு நாளைக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் நிறைவான இயேசு நம்ம கூட இருந்தார் அப்படின்னா மற்ற ஜனங்கள் அவரை போல நாம் இருப்பதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் நம்மளிருந்து வெளிப்படுவதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த அன்பு இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்றாரு, எபேசு சபையை பார்த்து, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினால எந்த நிலைமையில் இந்த நீ விழுந்தாய் என்பதை ஆராய்ந்து பார்த்து மீண்டுமாக என்னுடைய அன்புக்குள்ளாக கடந்து வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆதியில் கொண்டிருந்ததான தேவ அன்பு இன்றைக்கு எனக்குள்ள இருக்கா என்பதை சோதித்து பார்க்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு போதும்னு வந்த நம்ம இன்னைக்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் மெல்ல பார்த்துக்கலாம். இப்போ தான் எல்லா வருஷம் 40 நாள் ப்ரேயர் வைக்கிறாங்க. இந்த வருஷம் அப்படி நம்ம மெல்ல மெல்ல போவோம், அடுத்த வருஷத்தில் முழு நேரமும் போய் ஜெபத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். அடுத்த நாளுங்கிறதே நம்முடைய இது கிடையாது. ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னா எல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம இங்கே நிரந்தர குடியிருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நிரந்தரம் இல்லது, டெம்பரவரி அப்படிங்கிறது எப்போ நம்ம மனசில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகத்தினுடைய அன்பு மேலே நம்ம சிநேகம் வைக்கவே மாட்டோம். உலகத்தினுடைய பொருள் மேலே, உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதரிடத்தில் நம்ம அன்பு கூறுறதை விட தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே யாரொரு உலகத்தில் அன்பு கூறுறானோ அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் சும்மாவா சொல்லிட்டு போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறாரு தெசலோனிக்க சபையில் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரனே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், அதிகரிக்கிறது அப்படின்னாலுமே பெருகிறது தான், மல்டிப்ளை தான். அதுவும் அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி செய்கிறது? உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தெசலோனிக்க சபை விசுவாசிகளுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்கிறாரு. எபேசு சபையில் சொல்கிறாரு, உங்கள் இடத்துல ஆதியில் கொண்டிருந்ததான அன்பு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாரு. தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருந்ததான அன்பு பெருகினபடினாலும், அது மட்டுமல்ல நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிறதான அன்பு அதிகரிக்கிறபடினாலும் பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்கிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. தேவ சபை இப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மட்டுமல்ல ஊழியக்காரனும் சந்தோஷப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு உங்களை நடத்தக்கூடாதபடிக்கு சந்தோஷமாய் உங்களை நடத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது நீங்கள் எங்களுக்கு கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்மிடத்தில் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிறதான அந்த அன்பு பெருகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த தெசலோனிக்க சபையில் அதிகரித்தது போல இந்த நாட்களில் அந்த அன்பு நமக்குள்ளாக பெருகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. 1 பேதுரு 4:8 வாசிப்போம். 1 பேதுரு 4:8. ம் 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 பாவங்களை மூடும் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணுனா நம்மக்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இந்த தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? சரி, ஃப்ரெண்டு ஏன் சொல்லுவானே, இந்த வயசான காலத்தில் எந்த ஃப்ரெண்டு இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை இல்லை, நம்ம அம்மா, நம்ம பிள்ளை என்னையே வச்சுக்கோமே, நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சோன்னா அதை வந்து சொன்னாக்க யாராவது சொன்னால் ஒத்துக்குருவோமா? என் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. என் பிள்ளை தங்க கம்பி. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் குறும்பு பண்ணுறதுக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அடித்து சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா? பிள்ளை மேலே அவ்வளோ பாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பு இருந்துச்சு அப்படின்னா பாவம் பெருசாக தெரியாது. இன்னொருத்தர்கிட்ட இருக்க பாவம் நமக்கு பெருசாக தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் பேரில் வைத்திருக்கிறதான அன்பின் நிமித்தம் தேவன் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மேல வைத்திருக்கிறதான அன்பின் நிமித்தம் நாம் செய்கிறதான பாவங்களை கர்த்தர் அநேக நேரத்தில் மன்னித்து மறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட அன்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக மனிதனை நேசிக்கணும். சக மனிதனை நேசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன குறும்பு பண்ணாலும் சரி, இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, வீட்டை தொண்ட முடியாதுல்ல, அது வரைக்கும் விட்டுருவான்ல, கழுத போயிட்டு போகிறான் போ. ஒருவேளை எனக்கு பண்ணால் அவன் போனாலும் போயிட்டு போனான், ஆனால் அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. பேசாமல் இருந்து பாருங்க, தோண்டும் போது பார்த்துக்கிட்டு நெல்லுங்க. அப்படி பேசாமல் பார்த்து, என்னப்பா எலி கிளி போச்சா, பாம்பு கிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு. ஹல்லேலூயா. மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரம் யோசிக்க வைக்கும். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க. சும்மா இத்தனோண்டு இடத்துக்காக வேண்டி சண்டை பண்ணி ஆட்டி வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ் ஆயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். அள்ளிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டை தோண்ட வரமாட்டான் எக்காரணம் கொண்டும். சரி பரவாயில்ல, நீ தோண்டிக்க, எந்த அளவு கொண்டு போக முடியுமோ கொண்டு போ. உனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சிருக்கு? உலகம் சதம் இல்லை. ஹல்லேலூயா. சக மனிதனை நேசிங்க. ஹல்லேலூயா. அந்த தேசம் கூட இல்லை. சக மனிதன் என்ன, ஒரே ஆலயத்துக்குள்ளே உட்காந்து ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி பார்க்காத பாட்டியெல்லாம் இருக்குது. திரும்பி கூட பார்க்குறதில்ல, யார் பக்கத்தில் உட்காந்தான்னு கூட தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வர்றது சில மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது, அப்படியே சில மாதிரி போக வேண்டியது, சச்ச மாதிரி அப்படியே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அன்பு காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்கள். நாமளே அன்பு காட்டலையே, பக்கத்தில் இருந்தவன் யாருன்னு கூட நமக்கு தெரியலையே, அப்புறம் எப்படி ஆண்டவர் நமக்கு அன்பு காட்ட முடியும்? ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வமேன்னு கூப்பிட்றோம். தெய்வமே நீங்கள் அன்பு காட்டுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லி உபாரி வைக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அன்பு காட்டலையே. ஹல்லேலூயா. சக மனிதனை நேசிக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு இந்து மனுஷன், ஹல்லேலூயா, இந்து மனுஷன் பட்டை அடிச்சிருக்கான், அப்படி பட்டை அடிச்சிருக்கான். நம்ம குட்டி இன்றைக்கி காலையில் அப்படி மேலே இறங்கி கீழே போச்சுது,
அவர் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார். நான் அம்மா சின்ன குட்டின்னு கூப்பிட்டுட்டு போகிறேன், ஆளை காணோம். அதுக்குள்ளே இது இங்கே கீழே இறங்குனதுக்கு எனக்கு தெரியல, இது கிச்சனுக்கு போயிருக்குமோ அப்படின்னு கிச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வெளியே வரேன், அவர் தூக்கிட்டு வர்றார். எங்கே போயிட போகுது, எதுக்கு அவ்வளோ ஆவேசப்படுறீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோமில்ல. நேசிக்கத்தக்கதான இந்து மனுஷன் கூட அப்படி ஒரு நேசம் போனால் போயிட்டு போகுது. இது பட்டை அடிச்சிருக்கு, நமக்கு அவரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட்டை அடிச்சிருக்கு, ஒரு ரப்பன் டப்பாக இருப்பாரோ அப்படின்னு கூட தோணும். வீட்டுக்கார அம்மாளுங்கள்கிட்ட எல்லாத்தையும் அந்த லேடிஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். இவங்கக்கிட்ட எல்லாம் ஒன்று ரொம்ப அந்த மாதிரி பேசுகிறதுக்கு பார்த்தாலும் ஒதுங்கி பேசாமல் போயிடுறதுன்னு வச்சுங்களேன். எனக்கு அவர் இப்படி பேசும்போது, எதுக்கு பயப்படுறீங்க, நம்ம வயசுக்கு நீங்கள் வேறு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தீங்களா, எதுக்கு அந்த ஓட்டம் ஓடுறீங்கன்னு கேட்குறாரு. இது அவருக்கு எப்படி தெரியும் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரும் சொன்னதெல்லாம் கிடையாது. ஒருவேளை ஒருத்தர் இந்த சகோதரிகள் ஒருவேளை பேசும்போது அந்த அம்மா அங்கே வரல, உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதை விசாரிக்கணுங்கிறதான் அந்த முறையோடு பேசுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எந்த மனுஷன் மாமனா மச்சனா அண்ணன் தங்கச்சி யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க கிட்ட கூட அந்த அன்பு இருக்கும்போது, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அறிந்து கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும், தேவ அன்பை பெற்றுக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும், சக மனிதர்களிடத்தில் நம்மோடு கூட ஆராதிக்கிறவரிடத்தில், நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளிடத்தில், ஏழை எளிய மக்களிடத்தில், திக்கற்ற பிள்ளைகளிடத்தில், விதவைகளிடத்தில் அன்பு காட்ட மறந்து போய்விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ அன்பு, அவர்கிட்ட அன்பு சாதாரண அன்பு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவு கட்டாத அன்பு, அறிவு கட்டாத அன்பு. ஹல்லேலூயா. அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. அத்தனை அடியை வாங்கின தேவன் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆகையினால் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மன்னிக்கக்கூடியதான அன்பு. நம்மளை எதிர்த்து வர்றவங்களை சும்மா விட்டுறாம, நம்ம ஒரு வார்த்தை அவன் பேசினான்னா 9 வார்த்தை பேசிட்டு தான் அடங்குறோம். ஹல்லேலூயா. அந்த அடியெல்லாம் வாங்கி அந்த சரீரம் பிக்கப்பட்ட நேரத்துலையும் கூட கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆகவே இவளை மன்னியும் என்று சொல்லி கேட்குறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை பெற்றுக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நான், அவருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் தேவ அன்பை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பு தான் தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறபடினால், அவருக்குள்ளே இருந்ததான அந்த அன்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு நமக்குள்ளே பூர்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான கருசனை உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அழிவின் பாதைக்கு நேராக கடந்து செல்கிறதான ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவள் செய்கிறது என்னன்னு கூட தெரியாமல் செய்கிறாங்க, உண்மை தெய்வம் யார் என்பதை அறியாமல் செய்கிறாங்க, ஆண்டவரே நீர் யார் என்பதை விளங்க பண்ண ஆண்டவரே என்று சொல்லி திறப்பில் நிற்போம். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அந்த இருதயத்துக்கு நீங்களும் நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லத்தக்கதான இருதயத்தின் அன்பை கர்த்தர் நமக்கு ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மாறாத அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மாறாத அன்பு
மிகப்பெரிய அன்பு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அளவில்லாத அன்பை நம்ம மேலே வச்சபடியினால தான் எங்கேயோ கிடந்த நம்மை, அக்கிரமங்கள் பாவங்களும் மரித்து கிடந்ததான நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தேவனாக்கி அவரை ஆராதிக்க தேவ சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரையில் நமக்காக சிந்தினதான தேவன் மறுரூபமாகி மீண்டுமாக கடற்கரையில் வந்து உட்கார்ந்துருக்காரு. மீன்களை பிடிக்கும்படியாக அந்த பேதுரு குரூப்பெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அதை சில மீனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. 3வது தரிசனம் வேணாக்க வாசிங்க. யோவான் 21 நேரமாயிடுச்சு, நான் சொல்லிட்டு போகிறேன். 21 கடைசியில் இருக்கும். 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றால், அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். மீண்டும் 2வது தரமாக திரும்பவும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். 3ஆம் தரம் மீண்டுமாக அன்று கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாம் அவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்றான். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு இந்த மதிய பொழுதில் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் சொல்லி ஒரு கேள்வியோடு கூட முடிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்ம நேசிக்கிறவனா இருந்தால் அவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கலைன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு தியானம் இருக்கும்போது தான் அவருக்கு நேரத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த ஒரு அடையாளத்தை பார்த்தாலே போதும். ஹல்லேலூயா. சொல்கிறத புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க, நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி அநீதி உள்ள தேவன் அல்ல. அவருக்காக நம்ம எத்தனை மணி நேரம் செலவிடுறோமோ அத்தனை மணி நேரத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை பல மடங்காய் அவரால் திருப்பி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அவர் மேலே அன்பு வைத்து நம்ம வந்தோம் அப்படின்னா உண்மையாகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என் மேலே மற்றவர்களை விட நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் 3 தரம் மறுதளித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பேதுருவை கண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது கர்த்தருக்கு தெரியும், பேதுருவுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு மூலமாக தான் முதல் சபையினுடைய ஆரம்பத்திற்கு முதல் மனிதனாக எழும்பி நின்று கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்த முதல் மனிதன் பேதுரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால நான் ஆண்டு கேட்கிறாரு, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி, நீ என்னில் அன்பு கூர்வாய் என்று சொன்னார், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மை வெறுமையாய் விடாத தேவன், அவர் மேலே முழு அன்பு நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க முடியும். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தேசம் அங்கு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக நம்மை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன தீக்குச்சி தான் பெரிய காட்டை
கொளுத்துது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்குள்ளாக கடந்து வர பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. நாளை தினத்தில் திருவிருந்த பந்தியில் நம்ம உட்கார போகிறோம். தேவனுடைய அன்பின் நிமித்தம், ஹல்லேலூயா, அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையில் நமக்காக சிந்தி குற்றமில்லாத அந்த இரத்தத்தை நமக்காக சிந்ததன் நிமித்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த சபைக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டதான தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. சபை சும்மா வரல. ஹல்லேலூயா. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த சபைக்குள்ள நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பது அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பேரில் வைக்கிறதான அந்த அன்பு முழுமையாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்ம மேல பெருகட்டும். அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்குள்ளாக இரக்கம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், அன்பு பெருகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சமாதானத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த வேதத்தை நேசிக்க, கர்த்தரை நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, அநேக நேரத்தில் அன்பின் நிமித்தம் அல்ல, கடமையின் நிமித்தம் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், கடமைக்காக சில காரியங்களை நான் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, அவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே கர்த்தரை உண்மையாய் அன்போடு உம்மை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கிறதான அந்த அன்பு எனக்கு பெருகத்தக்கதாக நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுப்போம், தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போம். உலகத்தில் ஒன்று நம்ம கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு போகிறதும் இல்லை. இருக்கிற காலத்தில் தேவனுக்காக வாழ்ந்து மடிவது ஒன்றே தேவனுடைய சித்தம். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழும்போது தேவ இரக்கத்தினால் நிரப்புகிற தேவன், தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவன், தேவ அன்பினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியிலே நிரம்பி விட்டு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் சமாதானத்தோடு போ என்று சொல்லி அந்த அந்நாளுக்கு தேவன் சொன்னது போல, அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தது போல இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளாக தேவ சமாதானம் கடந்து வர வேண்டுமாய். ஹல்லேலூயா. 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 ரகபௌதி அங்கரப சியரபௌதி ரிபிலக்கரபோ ரிதராதி ரிபிலாதி ரிகபோ சியரபௌதி ரிபலக்கரபதி பலதி ரிகபசி ரிதராதி ரிபிலாதி அங்கரபௌதி ரிபபப ரிகப சியரபௌதி ரிபிகபரபௌதி. ஹல்லேலூயா. 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 தேவ பிரசன்னத்தினால் நிரப்பு, ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பு, விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பு, வேண்டுதலின் ஆவியினால் நிரப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரத்தை விட்டு கொடுக்க, ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியான அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. அன்பு பெருகட்டும் ஆண்டவரே, அன்பு பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகபௌதி அங்கரபஸ்ய ரபௌதியா ரிகபௌதி அங்கரபௌதி ரிபிகபஸ்யாரி ரிதலாதி ரிபிகபஸ்ய ரபௌதியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரையிலும் உண்மையே நோக்கி இருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நாளை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். நாளை ஆராதனைக்கு காலையில் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வருகிறார்கள். ஆகவே முதல் ஆராதனை நமக்கு அங்கே ஆலயத்தில் இல்லை. முதல் ஆராதனை, 3வது ஆராதனை இங்கு நமக்கு எல்சடாயில் வைத்து நடைபெறும். பேலக்குறிச்சியில் ஆராதனை எப்போது போல நடைபெறும். அங்கே திருவிருந்த ஆராதனையும் உண்டு. ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும்.
கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். தேவ சபைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை ஊழியரிடத்தில் வெளிப்படுத்தி இந்த ஜெப நாட்களில் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் அவர் மூலமாக தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நாளை ஆராதனைக்கு கடந்து வர வேண்டும். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வருகிறதான இந்த கிராஜுவேஷன் செரமனி அதிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை படித்ததான மக்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை பயன்படுத்தும் ஆண்டவரே, நாளை ஆராதனை கர்த்தாவே அப்பா பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. இங்கு நடக்கிற ஆராதனை, பேருக்குச்சியில் நடக்கிறதான ஆராதனையிலும் ஆண்டவரே தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் கத்தா. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். தேவ வார்த்தைகளினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு ஆராதனை ஆண்டவரே, அங்கு கத்தா பேருக்குச்சி ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மதியத்துக்கு மேலே நடக்க இருக்கிறதான கர்த்தாவே, இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் கர்த்தாவே கர்த்தரை பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மை செமையுமாய் கர்த்தர் முடித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். சரியான நேரத்திற்கு ஜனங்கள் கடந்து வர ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தாவே சரியாய் நேர்த்தியாய் செய்யத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை ஞானத்தையும் கர்த்தர் பலனை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டு அவருடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றி என்ன விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ, எதை அவங்க கேட்குறாங்களோ, இந்த 40 நாட்கள் ஜெபம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் நல்லதோர் பதிலை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை தருந்த ஆண்டவரே, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ, என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினது போல நம்மை நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வமோ இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, தம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்தாவே நீர் பதிலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைபடுகிற ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கட்டும் கர்த்தாவே. அற்புதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு கர்த்தர் பதிலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்களில் கர்த்தாவே வாஞ்சியோடு விருப்பத்தோடு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் கர்த்தர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி. பரிசுத்தம கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவர், நம்முடைய வார்த்தைகள் 1 30 60 100 பலன் கொடுக்கட்டும். கேட்கிற வார்த்தைகளை எப்படியே விட்டு விடாதபடி ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையுடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய நாமம் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.